ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸ்பிரஸ் பைக்கோட என்ஜின் மெயின்டெனன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் 3 இயர்ஸ் ஆகிடுச்சு பைக்கு. ஸோ 50,000 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக எனக்கு போர் வீக்காக இருக்குது. ஸோ வந்து வீக்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன். ஜஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் வந்து டாப்அப் பண்ணுவோம், வேறு எதுவும் இல்லை. 25 ml நம்ம ஜஸ்ட்டு நம்ம லெவல் செக் பண்ணிவிட்டு டாப்அப் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். 200cc பைக் இது வந்து 3 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஆயில் வந்து சிலிண்டரில் கொஞ்சம் லீக் ஆகும். ஸோ 1 வீக் ஒன்ஸ் வந்து நம்ம ஆயில் செக் பண்ணி டாப்அப் பண்ணிக்கலாம். சும்மா க்ளீன் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு எவ்வளோ லெவல் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணணும். லெவல் ஓகே தான். இன்னும் ஒரு 25 ml வேணால் டாப்அப் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ஜஸ்ட்டு வச்சு செக் பண்ணோம். அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணுறப்ப மேலே ஒரு டாட்டில் பட்டை வரையும் இருக்குது. பட்டை இது வரையும் இன்னும் ஒரு 2 mm போல் டாப்அப் பண்ணிக்கலாம். 2 mm மீன்ஸ் 25 ml டாப்அப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 25 ml செஞ்சது. செஞ்சு இது வந்து சிந்தட்டிக் ஆயில், 100% சிந்தட்டிக் ஆயில். இது ஜஸ்ட் டாப்அப் பண்ணுறோம். ரெசிடி ஆயில் அதிலே ஊற்றுறோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா அது ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிடக்கூடாது. அந்த பட்டையை தாண்டி வந்துடக்கூடாது. டபுள் பாயிண்ட் ஓகே தான். இதுக்கப்புறம் மேலே அந்த பட்டை வரையும் வரலாம். ஓகே தான், கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக நம்ம லாக் பண்ணி இவ்வளோ தான் வந்திருக்கு. ஜஸ்ட்டு வீக்லி ஒன்ஸு ஆயில் கூலர் வண்டி 200cc மேலே இருக்கிறது எல்லாமே 3 வருஷம் ஆனதுனால 50,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ எல்லாம் கொஞ்சம் அதனால் எப்போயுமே வீக்லி ஒன்ஸு நம்ம ஆயில் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ட்ராப் ஆகும், ஆயில் ட்ராப் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு 50 ml போல் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிட்டீங்க, வண்டியில் எதுவும் இஷ்யூ இருக்காது.